கடந்த சில நாட்களில் இந்தியா மற்றும் ரஷ்யா இடையே ஒரு மிக முக்கியமான கூட்டாண்மை ஆரம்பமாக இருக்கிறது. இந்தியாவில் ரஷ்ய சூப்பர்ஜெட் தயாரிக்கும் திட்டம் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. இந்த செய்தி இந்திய விமான பயிற்சி துறைக்கான ஒரு புதிய நம்பிக்கையை கொண்டு வருகிறது. இது நமது நாட்டின் பொருளாதாரத்திலும் கொள்கைகளிலும் ஒரு முக்கிய திருப்பமாக இருக்கும். குறிப்பாக இந்த நேரத்தில் நாடு புதிய தொழில்நுட்பத்தையும் வெளிநாட்டு முதலீட்டையும் கொண்டு தனது விமான திறன்களை மேம்படுத்த முனைந்துள்ளது. மஹிந்திரா குழுமம் ரஷ்ய விமான தயாரிப்பு நிறுவனத்துடன் MC-21 சூப்பர்ஜெட் உருவாக்குவதற்கான பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது. இந்த விமான பயண தேவை அதிகமாக உள்ள பகுதிகளை மனதில் கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மஹிந்திரா ஏற்கனவே பல துறைகளில் தன்னுடைய பலத்தை நிலைநிறுத்தியுள்ளதால் இந்த புதிய சவாலினையும் சமாளிக்க தயாராக உள்ளது. இந்த இரண்டு நிறுவனங்களின் கூட்டாண்மையில் இந்தியாவில் உருவாகவிருக்கும் இந்த சூப்பர்ஜெட் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்டதாக உருவாகும் வாய்ப்பிருக்கிறது. இப்போது இந்த திட்டம் இந்தியாவின் விமானத்துறையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பார்க்கலாம். முதலில் இதன் மூலம் இந்திய சந்தையில் பயணிகளுக்கான வசதிகள் பெருகும். இந்த சூப்பர்ஜெட்டின் சிறப்பம்சம் என்னவென்றால் இது குறைந்த எரிபொருள் பயன்படுத்தி அதிக பயன் தரும். இதன் மூலம் அது பொருளாதாரத்திலும் சுற்றுச்சூழல் ரீதியாகவும் மிக எளிமையானதாக இருக்கும். இதனால் சுற்றுச்சூழலுக்கு மட்டும் பலன் கிடைப்பதில்லை, விமான நிறுவனங்களின் செயல்பாட்டு செலவுகளும் குறையும். இந்தியாவில் விமான சேவைக்கு எப்போதும் அதிக தேவை உள்ளது. இந்தியாவின் விமானத்துறை உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் துறைகளில் ஒன்றாகும். இந்திய அரசு நாகரிக விமானத்துறைக்கு முன்னுரிமை அளித்து அதை சுயமம்பணையதற்கான பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. இந்த சூப்பர்ஜெட் கட்டுமானம் இந்திய சந்தையில் மேலும் போட்டியை தூண்டி பயனாளர்களுக்கு சிறந்த தேர்வுகளை வழங்கும். மஹிந்திரா மற்றும் ரஷ்ய விமான நிறுவனத்தின் கூட்டாண்மை மூலம் இந்திய தொழிலாளர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும். விமானம் கட்டுவதற்கு பல தொழில்நுட்ப நுணுக்கங்கள் தேவைப்படும். இதனால் இந்திய இயந்திரவியலாளர்களுக்கும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் இது ஒரு அருமையான வாய்ப்பு ஆகும். இதன் மூலம் அவர்கள் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பையும் உலக தரத்துடன் போட்டியிடும் திறனையும் மேம்படுத்திக் கொள்வார்கள். இந்த திட்டம் இந்தியாவின் விமானத்துறையில் புதிய உயிர் ஊட்டும் என்று சொல்லலாம். மஹிந்திராவுக்கு இது ஒரு புதிய திசையாகும். மஹிந்திரா தனது ஆட்டோமொபைல் துறையில் வலுவாக இருந்தாலும் இப்போது விமானத்துறையில் தன்னுடைய அடையாளத்தை நிலைநிறுத்தும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதனால் மஹிந்திராவுக்கு உலகளாவிய சந்தையில் ஒரு புதிய வாய்ப்பு உருவாகும். இது நிறுவன வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றும். ரஷ்ய சூப்பர்ஜெட் உருவாக்கம் குறித்த மஹிந்திரா மற்றும் ரஷ்ய விமான நிறுவனத்தின் பேச்சுவார்த்தை மூலமாக இது ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் முயற்சியாகும். இது முதல் முறை அல்ல. இந்திய நிறுவனங்கள் வெளிநாட்டு கூட்டாளர்களுடன் விமானத்துறையில் இணைந்து பணியாற்றுகின்றது. ஆனால் இந்த முறை புதிய வண்ணத்தில் பல மாற்றங்களை நாம் காணலாம். இந்திய அரசு சுயமம்பனம் நோக்கில் எடுத்த முயற்சிகளுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமாகும். அமெரிக்க சந்தையை பற்றி பேசுவோம். கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவுகள் வலுப்பெற்றுள்ளன. ஆனால் ரஷ்யாவுடன் உறவுகளை வலுப்படுத்துவது அமெரிக்காவில் சில கவலைகளை ஏற்படுத்தும். அமெரிக்க நிர்வாகமும் விமானத்துறையிலும் இதை பற்றிய விவாதம் நடக்கின்றது. இந்திய சந்தையில் ரஷ்ய சூப்பர்ஜெட்டை அறிமுகப்படுத்துவது அமெரிக்காவுக்கு ஒரு சவாலாக அமையலாம் என்ற கருத்து பரவுகிறது. ஆனால் உண்மை என்னவென்றால் உலகளாவிய விமானப் போட்டியில் இது ஒரு சாதாரண நிலை என்பதுதான். எந்த நாட்டையும் இச்சிறு விஷயங்கள் பாதிக்கக்கூடாது. இந்த நிலையில் முக்கியமான சில விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்திய சந்தையில் உள்ளூர் தயாரிப்பு நிறுவனங்களின் பங்களிப்பு அதிகரிக்கும் போது போட்டியும் அதிகரிக்கும். மஹிந்திராவின் இந்த முயற்சி இந்திய சந்தையில் புதிய விமானங்களை அறிமுகப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அதை உலக அளவிலும் ஒப்புக்கொண்டு பரிசீலிக்க உதவும். இதன் மூலம் தொழில்நுட்ப தகவல்கள் மற்றும் முறைகளும் இந்தியாவில் கிடைக்கும். இது நாட்டின் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். இந்திய அரசு கடந்த சில ஆண்டுகளில் மூலதனம் அடிப்படையிலான துறைகளில் வெளிநாட்டு முதலீட்டை ஊக்குவித்து வருகிறது. மஹிந்திரா மற்றும் ரஷ்ய சூப்பர்ஜெட் கூட்டாண்மை இந்த உந்துதலின் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும்.
இது விமானத்துறையிலேயே மட்டும் இல்லாமல் பிற தொழில்களில் கூட வெளிநாட்டு முதலீட்டை உருவாக்கும் வாய்ப்புகளை அதிகரிக்கும். இவ்வாறு பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இந்த திட்டம் இருக்கும். சிறந்த மலிவான விமான சேவைகள் மக்களுக்கு நிச்சயமாக வசதியாக அமையும். பயணம் பொதுமக்களுக்கு மேலும் எளிமையாகும். பொருளாதார வளர்ச்சியை பற்றி பேசினால் இது ஒரு நன்மையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்பதோடு இந்தியாவில் விமானத்துறை வளர்ச்சியும் ஏற்படும். இந்த திட்டத்தின் முக்கியத்துவம் இதோடு நிறைவடைவதில்லை. இது சூப்பர்ஜெட் கட்டுமானம் மட்டுமல்ல, இந்தியாவின் ஒரு பெரிய கனவையும் குறிக்கிறது. அது தொழில்நுட்ப ரீதியாக உலகளாவிய தரத்திற்கு இணையான சாதனைகளை உருவாக்கும் என்பது. மஹிந்திரா மற்றும் ரஷ்ய நிறுவனத்தின் கூட்டாண்மை இந்தியாவின் சுயமம்பன நோக்கில் ஒரு முக்கியமான அடியாகும்.